இட்ஸ் Thursday மார்னிங். எப்பயும் போல் மார்னிங் எழுதுறதுமே ஃபஸ்ட்டு நான் ரைஸ் வடித்து வச்சுருவேன். ஏன்னா அப்போ தான் ஆறிட்டு மதியம் செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். மதியம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அந்த வெரைட்டி ரைஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு வந்து காஃபி குடிக்கலாமேன்னு சொல்லிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு, எங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே இந்த ₹2 ₹5 காஃபி தூள் இருக்கும். ஏன்னா வந்துட்டு அதை ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறதுனால, ரொம்ப ரேராக காஃபி குடிக்கிறதுனால அந்த மாதிரி ₹2 3 ₹5 அது வாங்கி வச்சுப்போம். டீ தூள் மட்டும் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உருளைக்கிழங்கு பண்ணியிருந்தேன். இது வந்து தண்ணி தெளித்து வேக வைக்கிறது, தண்ணி ஊற்றி இல்லை. இது சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஹார்டாகவும் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். ரெண்டும் கலந்த மாதிரி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் சாதம் தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன், ஈஸியாக இருக்கட்டுமேட்டு. தம்பி எனக்கு நல்லாவே தெரியும், தம்பி வந்து உருளைக்கிழங்கு வந்து நிறைய சாப்பிட்றதில்ல, ஒரு 2 3 வாய் சாப்பிட்டு அப்படியே வச்சுருவான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக அவனுக்கு வந்து முட்டை வேக வச்சு அதை வந்து மசாலாவில் வந்து லைட்டாக வறுத்து கொடுத்துட்டா நல்லா சாப்பிட்டுப்பான். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு ஸ்கூலில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, பிஸ்கெட்லாம் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நட்ஸ் மட்டும் போட்டு கொடுத்து அனுப்பிட்டேன்.